ராமர் வந்து சொல்றாரு, இல்ல இது வந்து மாயமானது. இது நம்பி நம்ம இதுக்கு பின்னாடி போக வேண்டாம். இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்ட்டுன்னு. சீதாதேவி வந்து கேட்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்ப லக்ஷ்மணன் என்ன சொல்றாருன்னா, நான் போய் இது பண்ணிட்டு வரேன் அப்படிங்கிறாரு. லக்ஷ்மணனை வந்து சீதாதேவி வந்து நீ இப்போ போகக்கூடாது அப்படிங்கிறாங்க. காரணம் என்னன்னா, ஊர் உலகத்துல யாராவது கேட்டாங்கன்னா, நான் என்ன சொல்றது? நான் வந்து ஒரு மாயமான் வேணும்னு கேட்டேன். என்னோட வீட்டுக்காரர் வந்து அதை பிடிக்கிறதுக்கு போகல. என்னோட மச்சனை வந்து அதை பிடிச்சிட்டு வந்து குடுத்தாருன்னு சொன்னா, எனக்கு அது வந்து அவமரியாதை. என்னோட கணவர் தான் போகணும் அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாம ராமர் வந்து இதுவரைக்கும் சீதாதேவி வந்து எந்த ஒரு விஷயத்துக்கும் அடம் பிடிச்ச ஆள் கிடையாது. இது ஃபர்ஸ்ட் டைம் வந்து எனக்கு இந்த விஷயம் வந்து வேணும்னு கேட்குறாங்க அவங்க. சரின்னு சொல்லிட்டு ராமர் என்ன சொல்றாரு, சரி அண்ணியை நீ பத்திரமா பார்த்துக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராமர் வந்து அந்த மானை பிடிக்கிறதுக்கு போகிறாரு. அதுக்கு அடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வு கொஞ்ச நேரம் கழிச்சு மானோட கூக்குரல் வந்து கேட்குது. அதே சமயத்துல வந்து ராமரோட குரலும் கேட்குது அங்க. ஓ சீதா, ஓ லக்ஷ்மணா அப்படின்ட்டுன்னு அந்த கூக்குரல் வந்து கேட்குது. இதை வந்து லக்ஷ்மணனும் சீதையும் எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா, ராமருக்கு ஏதோ ஒரு ஆபத்து நடந்துடுது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்க.